ஹலோ மக்களே, எப்பயும் போல் அந்த கண்ணாடி முன்னாடி இருக்கிற இன்டர்வியூ வீடியோ நீங்கள் எடுக்க மறந்துட்டேன். ஸோ மன்னிச்சு மக்களே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் எல்லா இடத்துலையுமே பந்த், எல்லாமே இல்லை, எல்லா இடத்துலையுமே பந்த்து. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா காலேஜே விரிச்சோடி போய் கிடக்குது. காலையில் எங்கள் அப்பா கூட வந்துட்டேன், பஸ்ஸில் அன்றைக்கி கிடையாதுன்றதுனால. பாருங்களா, அதை ஒருத்தவனும் வண்டியை பார்க் பண்ணல. இன்றைக்கி கடைசி எக்ஸாம் போய் முடிச்சுட்டு பார்ப்போம். ஒரு நாள் சீக்கிரமாக வந்தால் இடமே காலியாகுது, யாருமே இல்லை, தனியாக உட்காந்துக்கிறேன். பார்ப்போம் இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுதுன்ட்டு. ஃபுல் வரியாக எல்லோரும் வந்துட்டானுங்க. கடைசி எக்ஸாம்ன்றதுனால அந்த எக்ஸாம் பயம் இல்லாமல் எல்லாருமே கொஞ்சம் இன்றைக்கி ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். மக்களே, இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக பந்த்து. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னை வீட்டில் இருந்து போய் வண்டியில் இருந்து விட்றானா, விட மாட்டான், பஸ் வரல. ஆனால் ஏதோ ஒரு பொண்ணு கூப்பிடுதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை இட்டு போய் வண்டியில் விட்றான். என் கூட தான்டா படிக்கிறா சொல்கிறா. அவன் நிறுத்துறான், லூசுக்கு மட்டும் வந்துட்டே நிறுத்துறான். இதெல்லாம் லாக் போடுவியா? ஒரு வழியாக எக்ஸாம்லாம் முடிஞ்சிடுச்சு. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் வாங்கினேன். ஐஸ்கிரீம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இல்லை. எப்படி சொல்கிறது, இது அருண் ஐஸ்கிரீம் தான், ஆனால் வந்து ஒரு மாதிரி இருக்குது. மக்களே, நேற்று தான் எக்ஸாம் முடிஞ்சுது. அதுக்காட்டியும் நாளைக்கு இன்டர்ன்ஷிப்பு போனோம், காலேஜ் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. எக்ஸாம்லாம் முடிஞ்சிச்சு. ஒரு நாள் நல்லா படுத்து தூங்கலாம் நினச்சேன். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, பார்ப்போம்.